அங்க பாத்தியா? அஞ்சலி, என்னாச்சு? என்ன ஒரே யோசனையில இருக்க? அடுத்த பிளானா? ஏற்கனவே போட்ட பிளானே ஏண்டா போட்டோன்னு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மையான அஜய் நம்புறான். நம்பட்டும். நான் சாக போறேன்னு நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறான். படட்டும். எனக்கு வேர்த்துச்சுன்னா முகத்தை தொடச்சு விடுறான். தொடச்சு விடட்டும். ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும் உட்காருன்னு சொல்றான். உட்காரு. ஓடுனா உனக்கு மூச்சு வாங்கும், ஓடாதேன்னு சொல்றான். அன்னைக்கு நான் தடிக்க விழுந்துட்டேன். கொஞ்சம் கூட தயங்காம காலை பிடிச்சு விடுறான். இப்படிங்களா? ஆமா. ஓசில கிடைக்கிற சுகம் தானே என்ஜாய் பண்ணுவியா? ஸ்டாப் இட். இத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல. கொஞ்சம் சீரியஸா இருங்க ப்ளீஸ். இதுல சீரியஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி கவலைப்படுற ஒரு நல்ல மனுஷனை இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது? அப்படின்னா இனிமே அஜய் பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் விட்டுரு. சாரி, அது முடியாது. ஏன் அஜய் பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? Because I love him. I love him very much, yaar. Are you joking? No, I'm not. அதனால தான் அடுத்த தடவை அவனை பார்க்கறப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட போறேன். உன் காதலையும் சேர்த்தா? ஆனா அஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சுக்கோ. நான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சிட்டேன். எதை பத்தி யோசிச்ச? நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிடுங்க. முதல்ல உட்கார். விஷயத்த சொல்லு. முதல்ல அஞ்சலியோட வீட்டுக்கு போறீங்க. அவங்க அப்பா அம்மா மீட் பண்றீங்க. அஜயோட அப்பாவா இல்ல, ஒரு டாக்டரா போய் அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன டீடைல்ஸ்? அந்த பொண்ணோட வியாதி எந்த நிலைமையில இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளால ஒரு குழந்தைய பெத்து தர முடியுமா? அதாங்க, ஒரு டாக்டரா போய் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையான்னு சொன்னேன். இதனால என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? என்ன எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையா? நாமளா முடிவு பண்ண இப்படி இத பத்தி அஜய் கிட்ட பேச வேண்டாமா? பேசணுங்க, கண்டிப்பா பேசணும். ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலியை பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் தானே சொல்றேன். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலைமையில கூட நாம இல்ல. ஆனா இப்போ நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் as a டாக்டர் உங்களுக்கு உதவலாம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன். இது நல்லா இருக்கே. என் பொண்ணோட ஹெல்த்த பத்தி எனக்கு தெரியாதா என்ன? விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க? எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவர் அஞ்சலியோட ஃபாதர். ஹலோ. ஹலோ. ஐ அம் டாக்டர் சந்திரசேகர். I see. Please be seated. டாக்டர், நீங்க what brings you here? அவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தும். இங்க பாருங்க டாக்டர், அஞ்சலி என் பொண்ணு. அவளோட ஹெல்த்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. she is perfectly healthy. இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது ஏதாவது சொன்னா பரவாயில்ல. வேற என்ன, உங்க பொண்ணு காலேஜ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா, இல்லன்னா கட் அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செத்து போயிடுவேன், எனக்கு பிரெயின் டியூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திருப்பா. என்னது? அஞ்சலி அவளுக்கு பிரெயின் டியூமர் போய் சொன்னாளா? உங்க 2 பேர்கிட்டயும் நான் பல தடவை சொல்லிருக்கேன். நீங்களும் உங்க பொண்ணும் பிராக்டிகல் ஜோக்ஸும் தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இப்படி விளையாட்டுத்தனமா டிராமா பண்ணி வம்புல மாட்டிக்க போறீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? பாவம் டாக்டர், அஞ்சலி சொன்னதை உண்மைன்னு நம்பி நமக்கு உதவி செய்யலான்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. இவர்கிட்ட நான் என்ன சொல்றது? Can I have a glass of water, please? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? A joke?
பெரிய விஷயத்த எப்படி ஜோக்கா செஞ்சாங்க எனக்கு புரியல. எதுக்கு செஞ்ச? ஏன் செஞ்சா? மாத்திரப்படாத ராஜி. அவ சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டா. என் பிள்ளையோட வாழ்க்கை அவளுக்கு விளையாட போச்சா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ராஜி, நம்ம அஜியோட உண்மையான நிலைமை தெரியாம அவ அப்படி செஞ்சுட்டா. தெரிஞ்சிருந்தா அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டா. நான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து பேசுறதுனால சொல்றேன். என்ன நீங்க திரும்ப திரும்ப அவங்க பக்கமே பேசிட்டு? நான் அவங்க பக்கம் பேசல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படிதான் செய்வாளா? என் பையன் மனசை கெடுத்துட்டு அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவன் வாழ்க்கையோட கேவலமா விளையாடி இருக்காவ. நீங்க பாருங்க, அவளுக்கு ஒரு பாடம் புகட்டாம நான் விட மாட்டேன். ராஜி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். எப்படிங்க? எப்படி என்னால முடியும்? இன்னும் 5-6 மாசத்துல என் புள்ள செத்து போயிடுவான்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட வாழ்க்கை அவளுக்கு ஜோக்குங்கிறீங்களே. ராஜி, ப்ளீஸ் ஃபார் ஹெவன்ஸ் சேக் அஞ்சலி பத்தி மறந்துடு. நம்ம புள்ளைய பத்தி யோசிப்போம். அது நினைச்சாதான் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. எங்க அவளை பத்தின உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம புள்ள நிலைமை என்ன ஆகும்? இப்ப என்ன சொன்ன ராஜி? ஓ காட், சொல்லுங்க. நான் இப்ப என்ன செய்யறது? அந்த டாக்டருக்கு நம்ம போட்ட டிராமா பத்தி எப்படி தெரிஞ்சது? அவரை விடுங்க, நான் என்ன செய்யறது? அஜய் கிட்ட நான் என்னன்னு சொல்றது? ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதானே? ஒரு பொய் சொல்லியே ஏகப்பட்ட ப்ராப்ளம். அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய்யா? ஐயோ சுத்தம். I'm so confused. இதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா? கிடைக்கும். அஜய் கிட்ட பேசாம உண்மையை சொல்லிடு. அப்ப அஞ்சலி செத்தா? அப்ப உண்மையை சொல்ல வேண்டாம். அஞ்சலி எனக்கு வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அஞ்சலி யாரு? நான் தான் அஞ்சலி. ஐ மிஸ்ஸஸ் சந்திரசேகர், அஜயோட அம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அஞ்சலி கடவுள் ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. பை. நாம எங்க போறோம்? நீங்க எப்பவுமே இப்படி ஃபாஸ்டா தான் வண்டியை ஓட்டுவீங்களா? பியூட்டிஃபுல் பிளேஸ் நோ? ஆனா ரொம்ப ஆபத்தான இடம். அஜய் உன்னை பத்தின எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லியிருக்கா. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஸ்வீட். நீ அவனை விரும்புறியா? ஆமா. நிஜமாவே விரும்புறியா? எஸ் ஆண்டி. இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? ஆண்டி, என் ஹெல்த்துக்கு அது வந்து அது ஆண்டி. பயமா இருக்கா? உனக்கு பயப்பட கூட தெரியுமா? எப்படி இருக்கு உடம்பு? அது அது வந்து உன்னை பத்தி உன் ஹெல்த்தை பத்தி அஜய் என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு பிரெயின் டியூமர் தானே? ஆண்டி ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வியாதின்னு அஜய் கிட்ட சொன்னது ஒரு பிராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான்.
அஜய் எந்த பொண்ணோடய பேசுறது இல்ல பழகுறது இல்ல. அதனாலதான் அஜயோட பேசணும், அவனோட ஒரு கப் காஃபியாவது குடிக்கணும்னு பந்தயம் கட்டணும். சும்மா சும்மா ஒரு சின்ன ஜோக். அந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல அஞ்சலி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட. எந்த வியாதி உனக்கு இருக்குன்னு நீ போய் சொன்னியோ, என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவனுக்கு தான் பிரெயின் டியூமர். அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 5-6 மாசத்துல அவன் செத்து போயிடுவான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தெரியுமா அவனுக்கு? இப்போது புரிஞ்சுக்க எவ்வளவு கீழ்த்தரமா அவன் லைஃப்ல விளையாடி இருக்கேன்னு. இனிமே கனவுல கூட யாரும் இப்படி ஏமாத்தாத. இதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி துணிச்சல் இருக்கா அவனுக்கு? சொல்லு.